அனைவருக்கும் வணக்கம். கிஷோர் ஜெயன்ற ஐடியிலேருந்து அந்த சிஸ்டர் கேட்டிருக்கிறாங்க. அன்னபூர்ணி தாயார் வாங்கிட்டு வந்த சிஸ்டர் ஒரு காலை மடக்கியும் ஒரு கால் தொங்க போட்ட மாதிரியும் இருக்குது, அப்படி இருக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இல்லை அம்மன் தாயார் அப்படியே ஆசன குளத்தில் அமர்ந்து இருக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்போ நீங்கள் புதுசாக வாங்க போகிறீங்க அப்படின்னா ஆசன குளத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை நான் வாங்கிட்டேன் சிஸ்டர் அப்படின்னா ஒன்றுமே தப்பு கிடையாது. அவங்க தான் அவங்க வீட்டுக்கு வரணும்னு எழுதியிருக்கு. ஏன்னா எந்த கடவுள் நம்ம வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் வர முடியும். ஏன்னா கடவுள் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாதுன்னு சொல்லலாம். அடுத்ததாக தமிழ்ஞானம்ன்ற ஐடியிலேருந்து அந்த சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, துளசி தாயாருக்கு தீபம் ஏற்றும் போது அந்த நெருப்பு பட்டு ஒரு சில இலைகள் கருகிருச்சு. என் கணவர் போட்டுக்கு போயிருக்காங்க, எனக்கு கவலையாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்காகலாம் கவலைப்படாதீங்க. நீங்கள் என்ன வேணும்னா செஞ்சீங்க. ஒரு விஷயம் நமக்கு ஒரு தப்பாக தோணுதுன்னா நமக்கு ஒரு சில விஷயங்களை உணர்த்துறது தானே தவிர நம்மளை காயப்படுத்துறதுக்கோ நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்கோ கிடையாது. நல்லபடியாக அண்ணா வீட்டுக்கு வருவாங்க. அடுத்து இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தீங்க, அன்னபூர்ணி தாயார் கையில் கலசத்தோடையும் கரண்டியோடையும் தான் இருக்கணுமா, இல்லை வெறும் கரண்டியோடு இருந்தால் பரவாயில்லையான்னு. அன்னபூர்ணி தாயார் இப்போ நம்ம பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா நல்ல கலசம் வச்சு கரண்டி வச்சு நல்ல பெரிய சிலையாக இருப்பாங்க. அதே நம்ம கிச்சனில் இருக்கிற தாயார் பார்த்தீங்கன்னா வெறும் கரண்டி வச்சு தான் இவங்க தான் அப்படியே தான் இருப்பாங்க. இந்த தாயார் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி உள்ளவங்க அம்மாட்டேருந்து அப்படியே வாங்கிட்டு வந்து இன்னைய வரைக்கும் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா கரண்டியோட தானே இருக்காங்க அப்படின்னு நான் ஸ்கிப் பண்ணதே இல்லை. என்னையை தேடி வந்தவங்க இவங்க, அதனால் இவங்களை விட்டு கொடுக்காம இன்னைய வரைக்கும் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் எந்த கடவுள் நம்மளை தேடி வராங்களோ அவங்கள கட்டியமாக பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபரோட சன்னு, அதாவது பிரணவ் குட்டிக்கு நாளைக்கு பர்த்டே. 5 வயசு பிரணவ் குட்டிக்கு எல்லாரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. நானும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தங்க பிள்ளை.